செல்வம் குறித்த பிரபஞ்ச ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய இந்த மகத்தான ஒரு பொன்னான நேரத்தை பார்த்திங்கன்னா நாம் பயன்படுத்திக்கலாம், சரியாக பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இப்போ இருந்து இந்த செஷன் முடிகிற வரைக்கும் ஒரு இடையூறு இல்லாமல், ஒரு குறுக்கீடு இல்லாமல் கவனிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம என்ன விஷயத்த சொல்ல வரோம், எதன் அடிப்படையில் நம்ம வகுப்பு அமையுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. முதல்ல செல்வம்னா என்ன? இன்றைக்கி செல்வம் அப்படிங்கிறது வேண்டாம்னு யார் சொல்லுவாங்க? இப்போ வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வகுப்பு தேவையே இல்லை, இல்லையா? இப்போ செல்வம் இன்றைக்கு எல்லாத்துக்கும், எல்லா மனிதர்களுக்குமே இன்றைக்கி தேவையான ஒன்று, அத்தியாவசிய தேவையில், அடிப்படையான தேவையில் மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு துறவரம் குறித்து பேசக்கூடிய சாமியார்கள் கூட பார்த்திங்கன்னா பெய்டு கிளாஸ் தான் நடத்துகிறாங்க, இல்லையா? எல்லாமே வருமானத்தை அடிப்படையாக கொண்டு, தொழிலை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இன்றைக்கு பார்க்குறோம். அதில் ஒன்றும் தவறும் இல்லை. எல்லாருமே சர்வைவல் ஆகணும், இல்லையா? சர்வைவல் ஆகுவதையும் தாண்டி பொருளாதாரத்தில் தன்னிறைவு, செல்வம் பார்த்திங்கன்னா போதிய அளவுக்கு, தேவையான அளவுக்கு இருப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். இது ஒரு தனி மனித சுதந்திரம்னு வச்சுங்களேன். பொருளாதாரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஒரு சுதந்திரம், எல்லோருக்குமான அடிப்படையான உரிமையும் கூட. அதை ஒவ்வொரு மனிதனும் நிறைவேற்றி கொள்ள வேண்டியது. அந்த தனி மனிதனுக்காக மட்டும் இல்லை. ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டுறீங்க, ஒரு பொருள் சம்பாதிக்கிறீங்க, தொழில் மூலமாக பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்காக மட்டும் இல்லை, இல்லையா? உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, இந்த சொசைட்டிக்கும் பல விதங்களில் போய் சேருது. நீங்கள் கட்டக்கூடிய டேக்ஸ் எல்லாமே இந்த சொசைட்டிக்கு போகுது, இல்லையா? டேக்ஸ் கட்டாமே நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க, அது வேறு. அப்போது நாம் அடிப்படையில் எதை சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தை, பணம் சம்பாதிப்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் இந்த செல்வத்தை நாம் எப்படி நாம் அடைவது, செல்வத்தை எப்படி நாம் ஈர்ப்பது. ஏன்னா எல்லாமே நினைத்து கொண்டு இருக்கிறோம். நேற்றுக்கு கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம், ஒரு குறும்பதிவு ஒன்று, ஷார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குறும்பதிவு ஒன்று போட்டிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? கஷ்டப்பட்டு உழைத்தால் நிறைய பணம் சம்பாதித்து விடலாம் என்று. நிறைய பேர் கடின உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க. உழைப்பை நம்ம எப்போவுமே குறை சொல்வதில் நல்லா பண்ணும். உழைப்பாளிகள், உழைப்பின் மூலமாக பணம் ஈட்டுபவர்கள் மேன்மக்கள், கண்டிப்பாக மேன்மையான மக்கள். ஆனால் அவர்கள் நினைத்த செல்வத்தை அடைய முடியுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அடைய முடிவதில்லை. வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைப்பவர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர்த்த பார்க்குறோம், இல்லையா? கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க உழைப்புக்கு உரிய பொருளாதாரத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ அவங்கள எவ்வளோ செல்வந்தர் ஆகிருக்கணும், இல்லையா? கடினமாக வேலை செய்யக்கூடிய அனைவருமே செல்வந்தர் ஆகியிருக்க வேண்டும், அதுதான் நியதியாக இருக்கணும். ஆனால் இந்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா அதனுடைய கோட்பாடு என்பது வேறு, நாம் நினைக்கிறது என்பது வேறு. இந்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. எல்லா விஷயங்களும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் என்ன இருக்குதோ அது அனைத்துமே இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்னங்க, இந்த அண்டவெளி, பால்வெளி மண்டலம், கேலக்சின்னு சொல்லக்கூடிய அனைத்துலையுமே இப்போ என்ன சொல்கிறீங்க, ஆகாய பேரேடு, ஆகாசிக் ரெக்கார்ட்ஸ்னாலும் சொல்கிறாங்க, இல்லைங்களா? ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ நம்முடைய எண்ண பதிவுக்கும் அதே அளவுக்கான வலிமை இருக்கிறது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ நாம் என்ன பதிவு செய்து கொண்டு இருக்கிறோமோ இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்யக்கூடியது அனைத்துமே திரும்ப நமக்கே தான் சேருகிறது. அதனால தான் வினைப்பதிவு அப்படின்னெல்லாம் கூட ஒரு பெரியவங்க வச்சுருப்பாங்க. அவரவர் செய்வது, அவரவர் கொடுத்தது அவரவருக்கே திரும்பவும் வருகிறது. அது பல மடங்காக திரும்பி வருகிறது. அது யார் கொடுக்குறா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நாம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், ஒரு ஆஃபீஷியல் இதில் வேலை பார்க்குறோம், ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம், ஒரு தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறோம். நீங்கள் சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இதன் மூலமாக ஒரு அமைப்பு என்பது இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு பொருள் ஒரு பணம் என்பது பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது கண்ணு முன்னாடி தெரியுது, இல்லைங்களா? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதன் மூலமாக தான் நீங்கள் பணம் ஈட்டுறீங்க. அது உங்களுக்கு கண்கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதை கடந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமான செல்வம் என்பது ஏன் ஒரு சிலருக்கு மட்டுமே சேர்கிறது? ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் வெறும் 2% பேர் மட்டும்தான் பணக்காரர்களாக, பாருங்கள், அபரிமிதமான செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பட்டியல் எடுத்தால் வெறும் 2% தான் வர்றாங்களாம். வெறும் 2%. அப்போ 100%ல் 98% பேர் பார்த்திங்கன்னா செல்வத்தை வேண்டாம்னு சொன்னவங்களா, பணம் வேண்டாம்னு சொன்னவங்களா? அப்படி கிடையாது, இல்லையா? எல்லாரும் செல்வம் வேணும் வேண்டும் வேண்டும் என்று தான் அதை தேடி முனைப்பாக வேலை செய்யும். அவரவருக்கு தெரிந்த வேலைகளை செய்கிறோம், திறமையை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், இல்லையா? அவங்கவுங்க ரோல் என்னவோ அதை செஞ்சிட்ருக்கிறோம். பொருள் ஈட்டுவதற்கான வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் செல்வந்தர் ஆக முடியவில்லை. பணம் தேவைக்கு, நம்முடைய தன்னிறைவை அடையக்கூடிய அளவுக்கு நமக்கு பொருள் சேர்ந்துருக்கா? ஒவ்வொருத்தருக்கும் சேர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா
இன்னுமே பத்தலைங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. கடன் வாங்கி கொண்டு இருப்பவர்கள் அது இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாதத்துக்கான இதை வந்து முன்கூட்டியே கடனாக வாங்கிட்டு அதை கடன் கட்டுவதற்காக இன்னொரு பக்கம் கடனை வாங்கி அப்படித்தானே நிறைய பேர்த்துடைய வாழ்க்கை ஓடிட்டு புரிஞ்சுங்களா. அப்போது திட்டமிடல் இல்லாமல் இல்லை, பணம் வேண்டான்னு சொல்கிறவங்க இல்லை, எல்லாத்துக்கும் தேவைப்படுது, எல்லோரும் உழைக்கிறாங்க, எல்லோரும் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க. பொருளை ஈட்டுவதற்கு என்று வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக மெனக்கெடாமலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டுமே, அதுவும் சொன்னோம் இல்லையா 2% மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு நம்மளை விட சிறப்பாக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஒரு டெக்னிக் தெரிஞ்சிருக்குங்க. ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்காம ஒருத்தர் வந்து தொடர்ந்து செல்வந்தராக நீடிக்க முடியாது. பாருங்கள், ஒரு லாட்ரி சீட்டில் வந்து ஒரு பணம் சம்பாதிச்சிட்டார் அப்படின்னா அந்த செல்வத்தை தக்க வைப்பதற்கு போல வந்து பார்த்திங்கன்னா போதிய ஞானம் இருக்கணும், போதிய அறிவு இருக்கணும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சனுடைய நடத்தின போன் பனேகா குரோர்பதி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் இல்லையா, நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடின்னு, கோடீஸ்வரர் நிகழ்ச்சி ஒன்று நடத்தினார் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2011 வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வின்னர் ஆகிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மாத சம்பளக்காரர், ஒரு ஆசிரியர், அதாவது தனியார் பள்ளியில் மாதம் 6000 ரூபா சம்பளம். 2011 நான் சொல்கிறதுங்க, 6000 ரூபா சம்பளத்தில் இருந்துட்டு இருந்தவர் எப்படியோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சனுடைய அந்த போன் பனேகா குரோர்பதியில் போய் கலந்துக்கிறார். எல்லா சுற்றுகளிலும் பல சுற்றுகள் இருக்கும் இல்லையா, அது எத்தனை சுற்று இருக்குது எனக்கு தெரியாதுங்க. அந்த பல சுற்றுகளில் கடைசியாக இந்த டைட்டில் வின்னரும் வந்து அடிச்சிடறார். கோடிக்கணக்கில் வந்து பரிசுகள் வந்துருச்சு. ரைட், இந்த பல கோடிகளை சம்பாதிச்சார் இல்லையா, 5 கோடி நினைக்கிறேன் பரிசு தொகையிலும். அதை சம்பாதிச்சதுக்கப்புறம் அவர் இப்போ வரைக்கும் கோடீஸ்வரனாக இருக்கணும் இல்லையா, ஏன்னா 5 கோடி சம்பாதிச்சார். ஏன்னா அவருடைய 6000 ரூபா சம்பளத்தில் மாதம் சேர்த்து வச்சு சம்பாதிச்சுட்டே வந்திருந்தா அவர் என்றைக்கு கோடீஸ்வரன் ஆகிருக்க முடியும்? புரிஞ்சுதுங்களா? அந்த ஒரு சம்பளத்திலிருந்து வந்து அவர் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகிருக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக கோடீஸ்வரன் ஆனார் இல்லையா, அவர் அப்படியே கோடீஸ்வரனாகவே இருந்திருக்கணும் இல்லையா, அதை வைத்துக்கொண்டு பணம் பல மடங்கு அவருக்கு பெருகி இருக்கணும் இல்லையா. லாஜிக்காக பார்த்தா இது நடந்திருக்கணும். ஆனால் 2-3 ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள்லாம் வரிசை ஒவ்வொரு வருஷம் இப்போ வந்து டைட்டில் சீரீஸ் வெற்றி பெற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஆட்களில் இது மாதிரி திடீர் பணக்காரரானவர்களை இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் கள ஆய்வுக்காக வந்து போகுது. அதில் அவர் பேர் வந்து சுசில் குமார் அப்படின்னு பேர், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஏதோ ஒரு ஊரெல்லாம் தெரியலைங்க எனக்கு. அவரை வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்தா அந்த கோடிகள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஏது சில ஆண்டுகளில் இருக்கிற பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்து நண்பர்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் வந்து பணத்தை அள்ளி கொடுத்துருக்காரு. ஏன்னா பணத்தை நிர்வாகம் பண்ண செய்ய தெரியல, பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்துட்டு இருந்த ஏதோ ஒரு வீட்டையும் கூட விட்டு போட்டு வாடகை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடனாளியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் போய் அவரை பார்க்குறாங்க. கலா ஆய்வில் அவர் தெரிய வருது. அப்போ பணம் மட்டுமே ஒருத்தனை வந்து கோடீஸ்வரனாக ஒரு செல்வந்தனாக தொடர்ந்து நிலைக்க செய்யவில்லை. அதுக்கு என்ன செய்யுதுங்க, தொடர்ந்து அதை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு என்பது யாருக்கு இருக்குமோ அவர்கள் மட்டுமே அப்படி இருக்க முடியும். அப்போ இன்றைக்கு செல்வந்தர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த 2% பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏதோ நேற்றுக்கு திடீர்னு செல்வந்தர்கள் ஆனவர் இல்லை, ஒரு நாள் 2 நாள் செல்வந்தர்கள் ஆனவர்கள் இல்லை. அவங்களுடைய சூட்சமம் இருக்கு இல்லைங்களா, திட்டமிட்ட உழைப்புன்னு இருக்கு இல்லையா, அந்த திட்டமிடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக அந்த செல்வத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது அதனுடைய சூட்சமமான அறிவு. அதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறதுனால தான் அவர்கள் செல்வந்தர்களாகவே இருக்கிறார்கள். அப்போது அந்த சுசில்குமார் சொல்கிறார், செல்வம் வந்து வந்ததுனால இந்த கோடிகளெல்லாம் சம்பாதித்து நான் செல்வந்தன் ஆகவே இல்லை, ஆனால் ஒருவேளை இதையெல்லாம் நான் எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற அறிவு எனக்கு அந்த புத்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் பணக்காரனாகவே இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் கடைசியாக ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. அப்போ செல்வத்தை வந்து நாம் கஷ்டப்பட்டு சேர்க்கிறது தான் வந்து செல்வத்தை சேர்த்தறதுக்கான வழி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, ஆனால் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலையை அடையலை அப்படிங்கிறது கண்கூடான ஒரு யதார்த்தம். கள நிலவரம் அது தான் சொல்லுது. இன்றைக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. செல்வத்துக்கும் அவங்களுக்கு ரொம்ப தூரம், காத தூரங்கிற மாதிரி அது ரொம்ப தூரத்தில் இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, செல்வம் இன்னொரு பக்கம் இருக்குது. செல்வம் எங்கேயோ இருக்குங்க, இவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வம் வந்து சேரலை. புரிஞ்சுங்களா? அப்போ செல்வத்தை பற்றின புரிதல் என்ன, செல்வம்னா என்ன முதல்ல பாருங்கள். நாம் நினைக்கிறதெல்லாம் பிரபஞ்சத்தில் பதிவாகுது. அதனால தான் பிரபஞ்ச ரகசியம்னே இந்த தலைப்பை வச்சுருக்கிறோம். இந்த வகுப்புக்கு பேரே பிரபஞ்ச ரகசியமாக தான் வச்சுருக்கிறோம். அப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் அனைத்துமே வந்து பிரபஞ்சத்தோடு பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பதிவு செஞ்சுட்டு இருக்கிறது அனைத்தும் தான் திரும்ப நமக்கே வந்து சேருது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செல்ஃபோன், தனித்தனி நெட்வொர்க் இருக்கிற மாதிரிங்க. இப்போ எனக்குன்னு ஒரு தனி செல்ஃபோன் நம்பர் இருக்குது இல்லையா, எனக்குன்னு ஒரு ஜிமெயில் ஐடி வச்சுருக்கிறேன் இல்லையா, எனக்குன்னு ஒரு தனியான வீட்டு முகவரி ஒன்று வைத்திருப்பதை போலவே பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்குதுங்க. இந்த இடத்துல இது நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஐடி இருக்குது.
அதுக்கு என்ன பாஸ்வேர்டு எல்லாங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இது தான் அவங்களுக்கான சூட்சமமான இது பரிமாற்றம் இருக்குது பாருங்கள், அதில் தான் நடக்குது. இந்த விஷயமே நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அதனால தான் அந்த ஜிமெயில் பயன்படுத்துறதில்ல, அதனால தான் அந்த மொபைலை பயன்படுத்துறதில்ல. இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி இருக்குது இல்லையா, இதனோடு சம்மந்தப்படாமலே நிறைய பேர் இருக்கிறோம். அதில் அந்த 98% பேர் அடக்கம். நல்லா புரிஞ்சுக்கு. அந்த 2% பேர் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க அந்த கனெக்டிவிட்டி வந்து அந்த பாண்டிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. நமக்கு அந்த சூட்சமும் தெரியவில்லை. சரிங்களா? ஹென்ரி ஃபோர்டு கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும், ஹென்ரி ஃபோர்டு ஒரு கார் வந்து உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிக முன்னோடியான தொழிலதிபர். கார்களை வந்து பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்தின முதல் தொழிலதிபர். கார்னா என்னன்னே தெரியாத உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காரை அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த காரை வந்து உற்பத்தி செய்து இவ்வளவு அளவில் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க முடியும், இல்லை எவ்வளோ பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான யோசனையில் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு கார்னா எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் வடிவமைப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க யோசனை வந்தது? ஒரு பத்திரிகையாளர் கேட்டுன்னு சொல்கிறார், எல்லாமே என்னுடைய மண்டக்குள்ளே இருந்தது, என்னுடைய பிரெயினில் இருந்தது. அதெல்லாம் அது அத்தனையுமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எங்கே இருந்தது, ஹென்ரி ஃபோர்டோட மைண்டுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கு எதை வெளிப்படுத்துகிறோம் இருக்கு இல்லையா, பிரபஞ்சத்துக்கோடு நமக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த கனெக்டிவிட்டியில் வந்து நீங்கள் என்ன வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ப்ராசஸ் ஆகுது. அந்த ப்ராசஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராம்ப்ட் நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ இன்றைக்கி ஏஐ அதுதாங்க செஞ்சு கொடுக்குது. நீங்கள் கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா கரெக்டான அவுட்புட் கொடுக்குது இல்லையா. இந்த பிரபஞ்சமும் வந்து அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு ப்ராசஸிங் வந்து வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த கடினமாக வேலை செய்கிறவர் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் வச்சுருக்கிறார் அப்படின்னா, நாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறங்கிறது மட்டும்தான் ப்ராசஸாக வச்சுருக்கிறார். செல்வத்தை ஈர்க்க வேண்டும் என்பது அவர் நினைக்கிறதே இல்லை. ஏதோ இன்றைக்கான வாழ்க்கை ஓடுதா, இந்த அளவில் ஓடிட்டு இருந்தால் போதுன்னு நினைக்கிறார். நான் சொல்கிறது $1 மில்லியன் வார்த்தைங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நீங்கள் நினைப்பதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரபஞ்சம் அதுக்கான வேலையை வந்து திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையை தக்க வச்சுக்கிட்டா போதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அவர் காலம் முழுவதும் அதே மாதிரியே உழைப்பிலேயே இருந்து கொண்டே இருப்பார். புரிஞ்சுங்களா? உழைப்புக்கேற்ற பலன் என்பது வந்து பெருசாக இருக்காது. இன்றைக்கி சொசைட்டி அப்படித்தான் வடிவமைச்சு வச்சுருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு மாத சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் என்ன நிர்ணயிக்கிறீங்க? எனக்கு ஒரு மாதம் ஒரு 50,000 சம்பளம் நீங்கள் நிர்ணயிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 50,000 சம்பளத்துக்குள்ளே தான் உங்களுடைய கோல் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஒரு பிஸ்னஸ் மேன் எப்பவுமே வந்து 50,000 சம்பாதித்தால் போதும் என்று நினைப்பதில்லை. அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து லாபம் ஈட்டணும்னு நினைக்கிறார். புரிஞ்சுங்களா? ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு வேலைக்கு போகிறவருக்கு இல்லை ஒரு மைண்ட் செட்டவே புரிஞ்சுக்கணும். முதல்ல அடிப்படையில் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் என்ன வேலையில் இருக்கிறோமோ அதற்கேற்ற ஒரு ஊதியம், அதற்கேற்ற நம்ம மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தில் பதிவாகிட்டே இருக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் இந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றாமல், இந்த மைண்ட் செட் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக வேலையை உடனே விட்டுட்டு வந்து நான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கேட்டால் உடனே கொடுத்துருமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படியெல்லாம் நடக்காது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நடைமுறை யதார்த்தம் என்பது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு நாள்லேயே வந்து பகல் கனவு கண்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுங்க, பிரபஞ்சம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிற பொய்யான வாக்குறுதி வந்து கிடையாது. அப்படி கொடுக்க முடியாது யாருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு ப்ராசஸிங் டைம்னு இருக்குல்லையா, ப்ராசஸிங் பீரியட் இருக்குது. இதில் என்னெல்லாம் நீங்கள் வந்து செயல்படுத்தினா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருக்குங்க. அதுதான் பிரபஞ்சத்துக்கு நமக்குமான ஒரு தொடர்பை இணைக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியணும். செல்வம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். செல்வம்னா என்ன? முதல்ல செல்வம்னா நாட் ஓன்லி கரன்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். கரன்சி இருக்குல்ல, கரன்சி மட்டும் செல்வம் கிடையாது. ஏன்னா இந்த கரன்சிகள், இந்த இதெல்லாம் டாலர்களாக இருக்கட்டும், யூரோவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது, மதிப்புகள் மாறுதலுக்கு உட்பட்டது இல்லையா. அது செல்வம் தான். அது செல்வம் இல்லை என்று மறுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. அது செல்வம் தான், ஆனால் அது மட்டும் செல்வம் இல்லை. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்க. எது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணமாக மாற்ற முடியுமோ, எதையெல்லாம் பணமாக மாற்ற முடியுமோ எல்லாமே செல்வம். எதையெல்லாங்க பணமாக மாற்ற முடியும்? உங்களுடைய அறிவு பணமாக மாற்ற முடியும். பாருங்கள், நிறைய இதில் பார்த்தீங்கன்னா லீகல் அட்வைசர் இருப்பார். அவருடைய அறிவு தான் அந்த இடத்துல வந்து முதலீடு இல்லையா. நிறைய கம்பெனிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கமிட்டிலேயே அவர் இருப்பார். அவருடைய ஐடியா கேட்டு தான் மொத்த நிர்வாகமே இயங்கும். அவ்வளோ பெரிய கம்பெனி அவருடைய அட்வைஸ் என்னமோ அதை பிரகாரம் தான் செய்யும். அவருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான சம்பளம் இருக்குது. அறிவு செல்வமாக மாறும். புரிஞ்சுங்களா? ஒரு படைப்பாளி இருக்கிறார், ஒரு கற்பனை, ஒரு டிராயிங் போடுறார் இல்லையா, ஒரு சினிமா டைரக்டர் இருக்கார், மியூசிக் டைரக்டர் இருக்கார், நிறைய படைப்பாளிகள் இருக்கிறாங்க இல்லையா. அவர்கள் எல்லாமே வந்து கற்பனை வளம் நிறைய வச்சுருக்கிறவங்க. அவங்களுக்கு அதுதான் செல்வம். புரிஞ்சுங்களா? அந்த இமேஜினேஷன் இருக்குது பாருங்கள். அந்த இமேஜினேஷன் அவங்களுக்குள்ள ஒரு புதுசாக ஒரு கிரியேட்டிவிட்டி உண்டாக்கிட்டே இருக்குது.
அந்த கிரியேட்டிவிட்டி காசு ஆகுது. இன்றைக்கு அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் யாருங்க? யோசிச்சு பாருங்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இளையராஜா இன்றைக்கு அதிக சம்பளம் வாங்குறவர் இல்லை. இன்றைக்கு ஃபீல்டில் இருக்கிறார் இல்லையா, ஒரு புதுமுக இளைய இசையமைப்பாளர் அதிக சம்பளம் வாங்குறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அது வேண்டாம், புரிஞ்சுங்களா? அப்போது கிரியேட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா காசாக மாற்றிடுறாங்க, செல்வமாக மாறுது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் லேண்டாக வச்சுருக்கீங்க. லேண்டு இப்போ ஒரு வீடு இருக்குது, என்ன சொல்கிறீங்க, தோட்டம் இருக்குது, என்ன சொல்கிறீங்க, லேண்டாக இருக்கக்கூடிய அனைத்து அசட்டுகளுமே கல்குவாரி வச்சுருக்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? இது அனைத்தும் செல்வமாக மாற்றப்பட்டால் மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செல்வம், இதெல்லாமே செல்வமாக ஈட்டி கொடுக்குறது, செல்வத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு வெறும் இடம் இருக்குங்க, காலி இடம் இருக்குங்க, அது சும்மாவே இருக்குது. வேறு யாருக்காவது வாடகைக்கிட்டு இருந்தால் கூட அதுலேருந்து வருமானம் வரும். ஆனால் காலி இடமாகவே இருக்குது. ஆனால் உங்கள் பேரில் இருக்குது, வெறும் பேரில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வெறும் செல்வமாக இருக்குது, ஆனால் செல்வத்தை தொடர்ந்து கொடுக்காத செல்வமாக இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ செல்வத்தையே பார்த்தீங்கன்னா நிறைய விதங்கள் நாம் புரிந்து கொள்ளலாம். வெறும் பணம் மட்டுமல்ல, பணமாக மாற்றக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, பணமாக மாறும் அப்படின்னா எல்லாமே செல்வம்தான். உங்களுடைய அறிவு, ஞானம், திறமை, உழைப்பே கூட பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உழைக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் செல்வம். பாருங்கள், நம்ம ஆட்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போயிடறாங்க. ஏன்னா அதே உழைப்பு இங்கே கொடுத்தா வருமானம் கம்மி, சம்பளம் குறைவு இல்லையா? அப்போ அந்த உழைப்பை எங்கே கொடுத்தா அதிகமாக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது தவறு ஒன்றும் இல்லையே. தன்னுடைய உழைப்பை எங்கே அதிகமாக நம்ம ஒரு செல்வத்தை ஈட்ட முடியும், எது அதிக மரியாதை கிடைக்குமோ அந்த இடத்துக்கு தேடி போகிறாங்க. இது உலக நியதியும் கூட. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, அவை பிராட்டியை சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது நாம் நம்முடைய மதிப்பை உணர்வது என்பது முதல்ல மிக முக்கியமானது. நம்முடைய மதிப்பு என்னங்க? நம்முடைய மதிப்பு, உங்களுடைய மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்கள் மதிப்பு என்ன அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா அது முதல் செல்வம். நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய வேல்யூ, நாம் ஒரு வைரத்துண்டு, நம்ம ஒரு வைரத்துண்டுங்க, ஆனால் நம்ம உப்புக்கல்லுன்னு நினச்சிட்ருக்குறோம். நம்ம வெறும் உப்புக்கல்லுன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வேல்யூ நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. புரிஞ்சிங்கன்னா? அப்போ உங்களுடைய வேல்யூ நீங்கள் எப்போ கரெக்டான வேல்யூ பண்ணுறீங்களோ, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வேல்யூ பண்ண சொல்லலை, உங்களை சரியாக வேல்யூ பண்ண தெரிஞ்சுக்குங்க. அந்த வேல்யூ சரியானதாக இருக்கும். உங்களை பற்றின ஒரு சரியான புரிதல், சரியான மதிப்பீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னை பற்றிய ஒரு சரியான மதிப்பீடு கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நிச்சயமாக செல்வத்தை அடையக்கூடிய முதல் நிலைக்கு விடுகிறான். இன்றைக்கு பாருங்கள், நிறைய ஸ்கூல் காலேஜெல்லாம் கட்டி விட்டுருக்காரு இல்லையா, அந்த கல்வி தாளாளர், கல்வியின் தந்தை இருக்கார் இல்லையா, அவர் காலேஜ் கூட போயிருக்க மாட்டாருங்க, டிகிரி கூட படிச்சிருக்க மாட்டார். அவரெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவர். இன்றைக்கு பல பேர் டிகிரி முடித்தவங்களாம் அவருடைய காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் வேலை கேட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை வேலைக்கு போயிட்டுருப்பாங்க குறைந்த சம்பளத்தில். நான் எதுக்காக சொல்லணும்னு புரிஞ்சுதுங்களா? அவருடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னு மட்டும்தான் அவர் நினச்சிருக்கிறார். தனக்கு இந்த கல்வி தகுதி இல்லையே, அவ்வளவுக்கு நமக்கு என்ன ஸ்கில் இருக்குதுனால அவர் எப்பவும் யோசிக்கலை. அவர் தன்னை மதிக்கிறார். நாம் நிச்சயமாக இதையெல்லாம் பண்ணிடுவோம்னு நினச்சிருக்கிறார். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பட்டதாரிகள்லாம் கிடையாது. ஒரு சில பேர் இருக்கலாம், விதிவிலக்கு இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்விக்கும் அதற்கு சம்மந்தமே இல்லைங்கிறது இந்த இடத்துல சொல்ல வரேன். பாருங்க, கல்வி ஒரு செல்வம் தான். இந்த இடத்துல சொல்லிடுறேன், கல்வி ஒரு செல்வம் தான். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குது, படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமையும் போகுது சமயத்துக்கு. புரிஞ்சுங்களா? நிறைய பேர் படித்த படிப்பு விட்டு போட்டு சொமோட்டோலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, உணவு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கல்வி செல்வம்னா, அந்த கல்வி நீங்கள் சரியாக பயன்படுத்தினா செல்வம், சரியாக பயன்படுத்தலைன்னா அது ஒரு செல்லா காசு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் படித்த படிப்பு பல லட்சம் செலவு பண்ணி கூட படிச்சிருப்பீங்க, அது சரியான அந்த படிப்புக்கு உரிய வேலையில் இருந்து அது செல்வம் தான். அது இல்லை அப்படிங்கும்போது, அந்த படித்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கே கூட போகலை அப்படின்னா கூட இது செல்லா காசு தானே. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்படின்னு செல்வத்தை பற்றி நம்ம பல விதங்களில் புரிஞ்சுக்கணும். முந்தைய காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுலாம் தான் செல்வம். ஒருத்தர் எவ்வளோ பட்டி வச்சுருக்காரு, பட்டினா ஆடு மாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஆடு மாடு எவ்வளோ எண்ணிக்கை வச்சுருக்கிறாரோ அதை பொறுத்து அவர் செல்வந்தராக மதிப்பிடப்படுவார். எவ்வளவு நிலம் வச்சுருக்காரோ, காடு தோட்டமெல்லாம் இருக்குல்ல, எவ்வளோ ஏக்கரா வச்சுருக்காரோ அதை பொறுத்து அவர் செல்வந்தர். பணம் வைத்திருப்பதல்ல. ஏன்னா இந்த பணமாக எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த செல்வங்கள்லாம் இருந்ததுன்னா இது எப்போ வேணாலும் கரன்சியாக மாற்றிடலாம். புரிஞ்சுக்கலாம்? ஆக அசட் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பணமாக மாறக்கூடிய தன்மை உள்ள அனைத்துமே செல்வம். அப்போ இதை அடைவது எப்படி என்பதை தெரிந்து கொண்டவர்கள் செல்வந்தர்கள். நல்லா புரியுது. இதை அடைவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே செல்வந்தர் தான். ஆனால் சில பேர் பாருங்கள், நமக்கெல்லாம் என்னங்க வாய்ப்பு, நம்மளாம் காலத்துக்கு இப்படியே கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கணும், இன்னுக்கும் 5க்கும் 10க்குமே அலமோதிட்டு இருக்கிறதே வாழ்க்கையாக போச்சு, கடன் வாங்கியே வாழ்க்கை போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர்கள் உங்களிடம் அந்த வார்த்தையை சொல்லவில்லை, இந்த புலம்பலையெல்லாம் பிரபஞ்சத்தில் பதிவு செய்கிறார்கள். நல்லா புரியுங்க.
இப்போ பிரபஞ்சம் என்ன பண்ண திரும்ப அவங்களுக்கு அதைவே தான் கொடுக்கும். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடியை போன்றது, கண்ணாடி மாதிரி. நீங்கள் எப்படி வந்து பதிவு பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் ரெக்கார்ட்ஸ் அது வாங்கி 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 வச்சுக்கிட்டே இருக்குது. திரும்ப அது உங்களுக்கு தான் கொடுக்க, வேறு யாருக்கும் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்கே தான் திரும்ப தருகிறது. அப்போ செல்வத்தை பற்றின புரிதல் நமக்கு வேணும். அப்படின்னா செல்வத்தை பற்றி முதல்ல ஒரு நேர்மறையான சிந்தனைக்கு வாங்க. செல்வம் நம்மளால் அடைய முடியாதுன்னு நினைக்காதீங்க. முதல்ல நிறைய பேர் அப்படித்தானே தானே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் ஒரு வைரப்பட்டை, வைரத்துண்டு, ஆனால் உப்புக்கல்லுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா நீங்கள் யார்? உங்களை பற்றி நீங்கள் குறைவாக மதிப்பிடக்கூடிய ஒரு நபர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தகுதிக்கும் திறமைக்கும் நம்ம எப்படியெல்லாம் நம்மளை மெருகேற்றிக்கலாம், இல்லை எவ்வளவு செல்வத்தை ஈர்ப்பதற்கு நமக்கு ஸ்கில் இருக்குது. இதெல்லாமே வந்து செல்ஃப் ரியலைசேஷனுங்க. இது இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்துக்கு வர முடியாது. வெறுமனே கனவு கண்டோ கற்பனை கண்டோ வந்து பணக்காரர் ஆகிவிடவே முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போது அதை வந்து உங்களுக்கான இதை வந்து நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுறீங்களோ, நாம் உண்மையிலேயுமே வேல்யூபிளான மனிதர் என்று நீங்கள் உங்களை மதிக்கும்போது வேல்யூபிளான ஆள்னு நீங்கள் உங்களை மதிக்கணும். நம்ம யாரையோ மதிக்கிறோம், யாரையோ பெரிய ஆள்னு சொல்கிறோம் இல்லையா? உண்மையாலுமே அவங்க பெரிய ஆளாக இருந்துட்டு போகிறாங்க, அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளை நாம் எப்போ வந்து மதிக்கப்பட வேண்டியவர், நாமளும் பெரிய ஆள் ஆக வேண்டிய ஆளுன்னு நீங்கள் எப்போ ஏற்றுக்கிறீங்களோ, அப்ரிசியேஷன் பண்ணுறீங்க இல்லையா, உங்களை நீங்கள் ஏற்றுக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ரைட்டுங்க, ரொம்ப சுருக்கமான விஷயங்க. இப்போ பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்துடலாம். இப்போ நம்மளை பற்றின இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை பற்றி எவ்வளோ விஷயம் இருக்குங்க. எதெல்லாம் செல்வமாக மாற்றலாம். அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கற்பனை திறன் இருக்குது, அது செல்வமாக மாற்றிட முடியும். உங்கள்கிட்ட அறிவு இருக்குது, திறமை இருக்குது, செல்வமாக மாற்றிடலாம். புரிஞ்சுதுங்களா? எது எல்லாம் வந்து செல்வமாக மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், நீங்கள் எப்படி செல்வந்தராக வேணும்னு ஒரு ரூட் மேப் வேணும் இல்லையா? நீங்கள் செல்வந்தராக இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது இல்லைங்களா? ஒரு ஐடியா வேணும் இல்லைங்களா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பாருங்கள். ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி தவம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நோக்கி தவம் இருந்து எதுக்கு, தன்னுடைய கஷ்டகாலம் எப்படியாவது தீரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் லாட்ரி சீட்டில் கோடீஸ்வரன் ஆகணும்னே தவம் இருந்து ஒரு எப்படியோ நீண்ட நெடிய தவத்துக்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அப்படியே வந்துட்டார். பக்தா, உன்னுடைய பக்திக்கு மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. நானும் எவ்வளோ காலம் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நானும் பணக்காரனாக வேண்டாமா, நானும் கோடீஸ்வரனாக வேண்டாமா, என்னை எப்படியாவது கோடீஸ்வரன் ஆக்குன்னு சொல்லித்தான் நானும் சொல்கிறேன். என்னை எப்படியாவது லாட்ரி சீட்டை என்னை கோடீஸ்வரன் ஆக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நானும் அதுக்கு தயாராக தாண்டா இருக்கிறேன், நீ என்னைக்காவது லாட்ரி சீட்டு வாங்கிடா முதல்ல, அப்போ தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். புரிஞ்சுங்களா? நம்ம லாட்ரி சீட்டே வாங்காமல் கனவு காண்ற மாதிரி தான் இது. அப்போ நாம் ஒரு செல்வந்தன் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அதற்கான கியூரியாசிட்டி முதல்ல வேணும். கியூரியாசிட்டி என்னங்க, நமக்கு உண்மையாலுமே விருப்பம் இருக்கணும், நம்மை பற்றின ஒரு மதிப்பு இருக்கணும், நாம் நம்மை முதல்ல மதிக்கணும். நாம் செல்வத்தை அடைய தகுதியானவர் நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுறீங்களோ அதை முதல் கேட்டகரி அதுதான். ஏங்க 1 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தா, ஐயோ 1 லட்சம் மேலே பெரிய காசுங்க, நம்மளுக்கெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க, ஒரு 1000 2000 இருந்தால் போதும், என்ற செலவுக்கு அது போதும். நீங்கள் எண்ணத்துலேயே நீங்கள் இன்னும் தயாராகலை, இப்படி செல்வம் வந்து சேரும். புரிஞ்சுங்களா? அப்போ எண்ணம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கெப்பாசிட்டி நிர்ணயிக்கிறது. உங்களுடைய எண்ணம் தான் வந்து உங்களுடைய கெப்பாசிட்டிங்க. அப்போ செல்வத்தை வந்து ஈர்ப்பதற்கு நீங்கள் தகுதியான ஆர்மின் முதல்ல நீங்கள் உங்களை எப்போ ஏற்றுக்கிறீங்களோ, உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது செல்வம் உங்களை நோக்கி வரும். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் உங்களை மதிங்க. முதல்ல தன்னை மதித்தல் முதல் செல்வம். செல்வம்னா என்னங்கிற புரிதல் இருக்குது இல்லையா? நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு வந்து பாருங்கள், செல்வத்தில் நிறைய வகையான செல்வம் இருக்குது. நிறையவே செல்வம், எல்லாமே செல்வம் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுங்கள், நாய் வீட்டை காற்று குறைக்குமாங்கிற மாதிரி இன்றைக்கு எல்லாவற்றையும் காசாகக்கூடிய காலம் இது. அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் எதையே விற்றுட்டுருக்கிறான். புரிஞ்சுங்களா? எதை விற்றாலும் காசு பண்ணக்கூடிய காலம் இன்றைக்கான காலம். அப்படி இருக்கும்போது செல்வம் என்பது பார்த்திங்கன்னா பல விதங்களையும் செல்வத்தை உண்டாக்கிட முடியும். ஆனால் அதுக்கான ஸ்கில் உங்களுக்கு இருக்குதா முதல்ல, அதை முதல்ல பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான விருப்பம் இருக்கணும், அதுக்கான ஞானம் இருக்கணும். உங்களை மதிக்கிறீங்களா முதல்ல? இந்த செல்வத்தையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை முதல்ல தயார்படுத்திகிட்டு இருக்கிறீங்களா? முதல்ல பணமே வேண்டாம்னு சொல்லி சொல்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் வராது. புரிஞ்சுங்களா? அப்போ எனக்கு செல்வம் வேணும், அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக அபரிமிதமான செல்வம் என்னுடைய பொருளாதார தன்னிறைவு அடைகிற அளவுக்கு வேணும். ரொம்ப பேராசை வேண்டாம். நீங்கள் என்ன சொல்கிறது, உலக மகா பணக்காரனாகணும், ஒரே நாள் ஆகணுங்கிறதெல்லாம் ஒரே பேராசை இல்லையா? நீங்கள் ஆசைப்படலாங்க, அதற்கான கெப்பாசிட்டி முதல்ல வளர்த்துக்கிட்டு ஆசைப்படுங்க அப்படிங்கிறத நம்ம திரும்பவும் சொல்ல வரும். ஆனால் செல்வம் வந்து கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. இந்த இடத்துல மிக முக்கியமான அழுத்தம் திருத்தமான வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. நீங்கள் எதை பதிவு செய்து அது கொடுக்குறீங்க, ப்ராம்ப்ட் எதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், புரிஞ்சுங்களா? முதல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா,
தீர்மானமான எண்ணம். ஃபைனலாக நீங்கள் என்ன தான் முடிவு எடுத்திருக்கிறீங்க? இப்போ செல்வம் வேணும்னு நினைக்கிறீங்க. எந்த மாதிரியான செல்வம் வேணும்? பாருங்கள், ஒருத்தர் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அது கூட ஒரு செல்வம் தான். பாருங்கள், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கனவுங்க, காரே நான் வாங்கவே முடியலைங்க. அப்போ காரு தான் வேணும்னா அது சரியான ஒரு எண்ணத்தில் இருங்க. கார் தான் எனக்கு தேவை. புரிஞ்சுங்களா? எனக்கு ஒரு நல்ல லக்ஸுரியான வீடு வேணும்னு நினைக்கிறேன். வீடு மட்டும் இல்லை, மறுபடியும் ஒரு 10 வீடு எனக்கு வாடகைக்கு வர்ற மாதிரி ஒரு பெரிய அளவில் வேணும்னு நான் நினைக்கிறேன். தப்பு இல்லை, கேட்குறது என்ன கஞ்சத்தனம் இல்லையா? கேட்கலாம் நீங்கள். அப்போது பிரபஞ்சத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சரியாக இப்போ தீர்மானமான எண்ணம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் வார்த்தையில் சிங்கிள் ப்ராம்ப்டாக கொடுக்குற மாதிரி, ஒரே ப்ராம்ப்ட், பிசிறில் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. அதில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக அறுதியிட்டு விட்டு பிரபஞ்சத்திடம் அதை ஒப்படைத்தல். தெளிவாக அறுதிட்டு ஒப்படைத்தல். நல்லா புரிஞ்சுக்க. நீங்களே குழம்பிட்டு இருந்தீங்க, பிரபஞ்சம் அதை விட உங்களை குழப்பிட்டே தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து அதோட வேவ்ஸ் அப்படி தான் கனெக்ட் ஆகுதுங்க. பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான இணைப்பு இருக்குது இல்லைங்களா? நம்முடைய இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வானசாஸ்திரத்தோட இதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க, அஸ்ட்ரானமி இருக்குது இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாள்கள், கோள்கள், நட்சத்திரம். 4 கோள் நட்சத்திரம், இந்த 3க்கும் சம்மந்தம் இருக்குங்க. இதனுடைய அதிர்வுகள் இருக்குது இல்லையா? இதனுடைய அதிர்வு இல்லாமல் எந்த மனிதனும் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேங்க, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் கூட அதுக்கான பேர் வச்சுருக்காங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாயெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க இல்லையா? அந்த கிரகங்களுக்கு தகுந்தாற் போல கிழமைகள் அமைக்கப்பட்டது. மனிதனும் அப்படியானவன் தான். அப்போ இதோடைய கனெக்டிவிட்டியை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்குங்க. முதல்ல இது வேலை செய்யுமா செய்யாதனால நீங்கள் யோசிக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இனிமேல் நீங்கள் என்ன யோசிக்க போகிறீங்களோ அதுதான் இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை. நான் சொல்ல போகிறீங்களா? அப்போ செல்வத்தை பற்றி வந்து ஒரு நம்பிக்கையான தீர்மானத்துக்கு வாங்க. அந்த தீர்மானத்தில் நீங்கள் என்ன தான் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது சரியாக இருங்க. பாருங்கள், சில பேருக்கு வந்து குழந்தை செல்வம் இல்லாமல் இருப்பாங்க. பாருங்கள், பிள்ளை பேருங்கிற ஒரு செல்வங்க. குழந்தைகள் 16 செல்வங்கள், பிள்ளை பேர் ஒரு செல்வம். புரிஞ்சுங்களா? குழந்தைகளே இல்லாமல் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு குழந்தை தான் தேவையா? அதை வந்து பிரபஞ்சத்துக்கு சரியாக பதிவு பண்ணுங்க. குழப்பம் இல்லாமல் பதிவு செய்யுங்க முதல்ல. புரிஞ்சுங்களா? அப்போ நமக்கு என்ன தேவை? தீர்மானமாக வந்து நீங்கள் ஒன்றை முடிவெடுத்து பிரபஞ்சத்திடம் ஒப்படைப்பது. இது ஃபஸ்ட் ஸ்டெப்புங்க. இது 2வது, உணர்வு ரீதியான பாண்டிங் ஏற்படுத்துது. எமோஷனல் கனெக்டிங் தான் வந்து மனிதர்களை இயக்குகிறது, பிரபஞ்சத்தை இயக்குகிறது. நீங்கள் சும்மா சம்பிரதாயத்துக்கு வந்து ஏதோ ஒரு பேப்பரில் எழுதும் இல்லையா, எனக்கு கார் வேண்டும், நீங்கள் ஒரு 100 தடவை எழுதலாம், 1,00,000 தடவை எழுதலாம், கண்டிப்பாக கார் வராது. புரிஞ்சுங்களா? எமோஷனல் கனெக்ட் இருக்கணும். உண்மையாலுமே அது உங்களுக்கு தேவையாக இருக்கணும். பாருங்கள், ஒரு டைம் பாஸ்க்காக நான் சும்மா நினச்சி பார்க்குறது வருமா வராதுன்னு பார்த்தா அப்படிலாம் வேலை செய்யாது. புரிஞ்சுங்களா? எமோஷன்ஸ் இருக்கணும் அதில். உண்மையாலுமே வந்து உங்களுக்கு ஒரு வீடு தேவையாக இருக்கலாம், ஒரு கார் தேவையாக இருக்கலாம், உங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவோ உங்களுடைய தேவை, செல்வத்தை நோக்கிய உங்களுடைய பயணம் உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்குன்னு இப்போ ஒரு பர்சனல் நீடு இருக்கும் இல்லையா? பாருங்கள், ஒரு வாழ்க்கை துணை அமையணும்னு இருக்கலாம், ஒரு இல்லற பந்தம் அமையணும்னு இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு நல்ல பார்ட்னர் அமையணும் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நல்ல பார்ட்னர் அமையணும்னு இருக்கலாம். ஒரு ஒத்த அலைவரிசை இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து ஒரு டீமாக ஒரு வேலை பார்க்கணும், ஒரு கம்பெனி துவங்கணும்னு நினைக்கலாம், எது வேணாலும் இருக்கலாங்க. அப்போ அந்த செல்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி எதிர் கேட்டிங்கன்னா எமோஷனல் பாண்டிங், எமோஷன்ஸ். அப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே நீங்கள் பாருங்கள், ஒரு வீடு வேணும்னு நினச்சிங்களா, அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரியாவது ஃபீல் பண்ணணும் முதல்ல. ஏன்னா பிரபஞ்சம் அதைத்தான் பிரதிபலிக்குது. இவன் இன்னும் வீடு வாங்கிறதுக்கு முன்னாடியே வீடு வாங்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறானே, எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறானே, அந்த ஃபீலிங் இருக்குது பாருங்கள். நம்ம குடிக்கிறது சாதாரண சில்வர் டம்ளரில் நம்ம தண்ணி குடிக்கலாங்க. ஆனால் இது ஒரு வெள்ளி டம்ளராக நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்க, கண்டிப்பாக வெள்ளி டம்ளருக்கு சீக்கிரம் மாறிடுவீங்க. புரிஞ்சுங்களா? மிரர் எஃபெக்ட் தான் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும். கண்ணாடி மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, நீங்கள் நினைப்பது இருக்கிறதுன்னு பைபிள் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் நினைத்தால் அது இருக்குது, அவ்வளோதான். அது உங்களுக்கு கொடுக்கறது என்பது பிரபஞ்சத்துக்கான பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கான சில ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் இன்னைக்கு நினைக்கிறேன் ஒரு 4 நாள் கழிச்சு நடக்குமா, 5வது நாள் நடக்குமா, அப்படியெல்லாம் கிடையாது. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் காலம் இதெல்லாம் கிடையாது. உங்களுடைய பாண்டிங் இருக்கு இல்லையா, எமோஷ்னல் பாண்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை பொறுத்து நடக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ, அந்த வார்த்தை தான் முக்கியம். செல்ஃபோன் டவர் தாங்க, எவ்வளோ கிளியராக இருக்கோ, நம்ம பேசுகிறது எதில் பேசுகிறது நல்லா கிளியராக கேட்குதா. டவர் இல்லாத இடத்துக்கு போயிட்டா 1-2 வார்த்தை புரியும், மற்றதெல்லாம் புரியாது, கட்டாய் வருது இல்லையா. அது மாதிரி பிரபஞ்ச அலைவரிசையோடு நாம் இந்த எமோஷனல் பாண்டிங் என்பது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை பொறுத்து வந்து ப்ராசஸ் சீக்கிரம் நடக்கும். இந்த கால அளவுங்கிறது நாம் தான் தீர்மானிச்சுக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு எமோஷனலாக இருக்கிறோம், கனெக்டோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். இது 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா சரியான நேர முறையை பின்பற்றுதல். இது வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இப்போ காலை நேர பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லைங்களா. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, மற்றவருடைய என்ன அலைவரிசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் நிறைய இருக்கக்கூடிய ரோட்டில் நீங்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர முடியறதில்ல. பாருங்கள், இங்கே கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சின்னு வச்சுக்கிங்களேன்,
ஒரு மெயின் சிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப டிராஃபிக்கான இடத்த நினச்சிக்கோங்க. அந்த இடத்துல ரொம்ப ஹெவி டிராஃபிக் இருக்கிற இடத்துல ஒரு 10 கிலோமீட்டரே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் போய் சேரக்கு. இருக்கா? அவ்வளவு வண்டிகளுக்குள்ளே நெருக்கிட்டு போக வேண்டியது இருக்கா? அதே காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு யாராவது வருவாங்களா? அந்த ரோட்டில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு சல்லுன்னு போய் சேரலாம். ஏன்னா அந்த 10 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிடத்துக்கும் குறைவாகவே நீங்கள் போய் ரீச் ஆவீங்க. புரிஞ்சுதா? 1 மணி நேர கால விரயம் என்பது எப்போ நடக்குது? டிராஃபிக்கில் நடக்குது. கால விரயமே இல்லாமல் எப்போ நடக்குது? அதிகாலையில் யாருமே இல்லாதப்போ. அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்குமான கனெக்டிவிட்டியை பாருங்கள். என்ன சிதறல் நிறைய நடக்குதில்ல. பகல் பொழுது நம்ம பல வேலையில், பல ஓட்டத்தில், பல பிஸ்னஸ் இதிலெல்லாம் இருக்கிறோம். டென்ஷனில் இருக்கும்போது இந்த கனெக்டிவிட்டி டிராஃபிக்கில் மாட்டிக்கிறது. ஆனால் அதிகாலை நேரத்துக்கு பாருங்கள், ஒரு 4 மணியாக இருக்கலாம், 5 மணியாக இருக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு இதை ஒரு சங்கல்பமாக எடுத்துகிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா பாருங்கள், இது ஒரு நாள் நான் பண்ணிட்டு விட்டுட்டிங்கனாலும் நடக்காது. நாள்தோறும் செய்யணும். தினந்தோறுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி, ஒரு தியானம் பண்ணுற மாதிரி, யோகா பண்ணுற மாதிரி, மூச்சு பயிற்சி பண்ணுற மாதிரி, ஒரு வாக்கிங் எல்லாம் போகிற மாதிரி நாள்தோறும். வாக்கிங் கூட நீங்கள் ஒரு நாள் போகாம விட்டலாம், தப்பு இல்லைங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் பக்காவாக கண்டிப்பாக. ஏங்க நீங்கள் ஒரு செல்வந்தர் ஆகணுங்க, இதுக்காக ஒரு சின்னதாக கூட மெனக்கடலைன்னு எப்படிங்க? நான் சொல்கிறது புரிஞ்சுங்கன்னா, அப்போ காலத்தை வந்து சரியாக தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா, இந்த காலத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது. நாள்தோறும் 4:30 மணினா கரெக்டாக 4:30 மணிக்கு நீங்கள் காலையில் எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சங்கல்பத்தை ஆரம்பிச்சிடணும். உதாரணத்துக்கு ஒரு நாள் நல்ல ஒரு வசதியான ஒரு வீட்டில் லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன். எனக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் வந்து நான் ஒரு பிள்ளையை வந்து கொஞ்சிட்டு, இது எல்லாமே வந்து ஒரு சங்கல்பமாக வந்து நீங்கள் நாள்தோறும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் பீரியட் வந்து குயிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சம் விரைவாக உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றும். நீங்கள் செல்வந்தர் ஆவது என்பது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பசூத்திரமெல்லாம் இல்லைங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க. தெரிஞ்சவங்க கம்மியான பேராக இருக்கிறாங்க, தெரியாதவங்க நிறைய பேராக இருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? நிறைய பேர்த்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை இல்லை என்பது தான் முக்கியமான விஷயம். பிரபஞ்சத்தை யாரும் நம்புறது இல்லை. புரிஞ்சுங்களா? பாருங்கள், நம்பினார் கைவிடப்படார் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கையும் அடிப்படையானது தான். பிரபஞ்சத்தை யாரெல்லாம் நம்பி இந்த வார்த்தைகளெல்லாம் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். நான் அதிகமாக சொல்லலை, ஒரு 3 ஸ்டெப் சொல்லியிருக்கிறேன். 3 ஸ்டெப் இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய செல்வத்தை ஈர்க்கும் பயணம் என்பது பார்த்தீங்கன்னா மிக துரிதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தராக இருப்பீங்க. ஏற்கனவே செல்வந்தராக தான் இருக்கேங்க. நான் இன்னும் தக்க வச்சுக்கணும். கண்டிப்பாக தக்க வச்சுக்கிறதுக்கும் ஒரு பலமான ஒரு அலைவரிசை வேணும் இல்லையா? ஒரு ஃப்ரீக்வன்சி வேணும் இல்லையா? அது உங்களுக்கு வாய்க்கும். ஏற்கனவே செல்வத்தை நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு வழி தெரியாமல் இருக்கிறேன்னா இந்த 3 ஸ்டெப் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். பாருங்கள், சரியான தீர்மானம். முதல்ல செல்வத்தை பற்றின ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடுங்க. பிரபஞ்சத்துடைய அலைவரிசை எப்போதும் பதிவுகளுக்காக வேலை செய்யுது, மிரர் எஃபெக்டாக வேலை செய்யுது. இதில் நாம் ஒரு சரியான தீர்மானத்தை தான் அது உள்ளே கொடுக்கணும். சரியான தீர்மானத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதற்கு சரியான வேலை ஒரு ப்ராசஸ் என்பது குயிக்காக நடக்கும். இதில் எமோஷன்ஸ் என்பது கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். எமோஷன்ஸ் கனெக்ட் இருக்கணும். 3வது, அதற்கென்று ஒரு நேரம் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு இடம், பொருள், காலம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைமிங்கை சரியாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் 4:30 மணி 5 மணி அப்படின்னா தினசரி காலையில் அதே நேரத்துக்கு வந்து எழுந்து அந்த உங்களுடைய ப்ரேயர், நீங்கள் அந்த செல்வத்தையெல்லாம் நோக்கி ஈர்க்கிறீங்க. உங்களை நோக்கி அந்த செல்வம் வந்து அபரிமிதமாக வந்து சேர்கிறது என்பதை சங்கல்பமாக வச்சுக்கங்க. இது எவ்வளோ நேரம் பண்ணலாம்? ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ. பாருங்கள், நிறைய கிளாஸில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு வீடு வேணுமா வீட்டோடைய படத்தை எடுத்து ஒட்டி வச்சுக்கிங்கனாலும் சொல்லியிருப்பாங்க. வெறுமனே பார்த்தால் பத்தாது. நம்ம தான் சொல்கிறோம், எமோஷனோட கனெக்ட் ஆகணும். அது உங்களுக்குள்ளே இன்னரில் உங்களுடைய ஆள் மனசில் இருந்து அது பதிவாயிருக்கும். உண்மையாலுமே அதில் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் ஈடுபாட்டோடு நீங்கள் இந்த வேலையை செய்வீங்க. வெறுமனே டைம் பாஸுக்காக செய்கிறதெல்லாம் இங்கே வேலை நடக்காது. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஆக இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பாருங்கள், இது ஒரு மணி நேர செஷனில் வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் வந்து ஒர்க் ஷாப்பாக நம்ம வந்து பண்ண போகிறோங்க. ஒரு 5 நாள் ஆன்லைன் ஒர்க் ஷாப்பாக வந்து நம்ம பண்ண போகிறோம். வரக்கூடிய இதுலேயும் வந்து நம்ம தேதி வந்து முடிவு பண்ண போகல. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ நீங்கள் வந்து இந்த வகுப்பில் நீங்கள் ஏற்கனவே ஒரு கான்டாக்ட் நம்பர் ஒன்று உங்களுக்கு பின்னாடி இந்த கிளாஸ் முடிவு உங்களுக்கு தருவோம். கலந்துக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கலாம். 5 நாள் இதில் இன்னும் நிறைய பயிற்சிகளோடு, நிறைய புரிதல்களோடு, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த வகுப்பில் இருக்க போகிறது.